கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சகோதரிகளாகிய நாம் தியானிக்கக்கூடியதான வார்த்தை நாவை பற்றி என்னோடு பேசினார். நாவை காத்து கொள்ள வேண்டும். நாம் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 3:5-6. அப்படியே இந்த நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. ஆம், நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, சிறிய நாவானது சின்ன வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், வேதனையான வார்த்தைகள், இவைகளெல்லாம் ஒரு வார்த்தையினால் மனித வாழ்வில் பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. முதல் மனிதன் ஆதாமின் சிறிய செயலான கீழ்ப்படியாமை உலக மக்கள் பாவத்தை கொண்டு வந்தது. தாவீது தன் வாழ்க்கையில் சிறிய பாவம் அவனுக்கு மனவேதனையும் ஆசீர்வாத இழப்பையும் கொண்டு வந்தது. சீரியா தேசத்து அடிமை பெண்ணின் சிறிய நாவின் வார்த்தை நாகமானுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தது. சிறிய பையனின் சிறிய உணவு 5000 பேருக்கும் அதிகமானதோருக்கு உணவளித்தது. சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் வழி நடத்துகிறது. சிறிய சுக்கான் பெரிய கப்பலை சரியாக நடத்துகிறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் அதில் உள்ள மரங்களையும் விலங்குகளையும் அழித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நாம் ஆண்டவர் அவயமாக கொடுத்த நாவு நமது உணர்வுகளையும் நினைவுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு அவயமாகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. இதயத்தின் நிறைவு நாவு பேசும். நாவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லவைகளா கெட்டவர்களா என்று தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் வல்லமையுடையதாய், அதிகாரமுடையதாய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாயும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதுமாய் இருந்தது. இயேசு பேசின ஒரே வார்த்தையால் விதவையின் மகன் மரணத்திலிருந்து உயிர்பெற்றான். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரே வார்த்தையினால் சுகமானான். மரித்து 4 நாளான லாசரு இயேசுவின் வார்த்தையினால் சுகம் பெற்றான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானது நம்பிக்கை தருகிறது, புதுவாழ்வு தருகிறது, நித்திய ஜீவனை கொடுத்து நமக்கு தேவன் கொடுத்த நாவினால் தேவனை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். அன்பு சகோதரிகளே, நமது நாவு பிறரை திட்டவோ சபிக்கவோ பிறரை நிந்திக்கவோ தூஷிக்கவோ கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய நாவு விசுவாச வார்த்தைகளை பேசி அநேகரை போஷிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தட்டும் நம்முடைய நாவு. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த சிறிய நாவுக்காக நன்றி. அதை நாம் சரியாக பயன்படுத்த உதவி செய்யும். உம்மை புகழ்ந்து பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உதவி செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.